வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டையே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே உலகம் படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் யுத்தங்கள் ஓய்வதே கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். யுத்தம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் என்பது இல்லை. ஆகையினாலே யுத்தங்கள் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் அது இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த யுகத்தை நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாட்டின் காலம், இன்னொன்று புதிய ஏற்பாட்டின் காலம், மற்றொன்று கடைசி காலம். இந்த 3 யுகங்களாக நம்ம பிரித்து நம்ம பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேசத்திற்கு விரோதமாக தேசம் யுத்தங்கள் நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே நம்முடைய மாம்சத்திற்கும் இச்சைக்கும் இடையிலே ஆனதான யுத்தங்கள் நடைபெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடைசி காலமாகிய இன்றைய நாட்களிலே பிசாசுக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இந்த கடைசி காலம் என்று சொல்கிற அந்த வார்த்தையோடு கூட இன்னொரு வார்த்தையை நம்ம சேர்ப்போம் என்று சொன்னால் தீங்கு நாட்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த யுத்தங்கள் யாருடன் நடக்கிறது, எதோடு கூட இந்த யுத்தங்கள் மோதிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். வான மண்டலத்தில் இருக்கிறதான பொல்லாத அந்த ஆவிகளோடு கூட அதனுடைய அதிகாரத்தோடு கூட பிசாசனுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதியாகிய பிரபஞ்சத்தினோடு கூட அவன் செய்கிறதான ஆளுகை துரைத்தனங்களோடு கூட என்ன உண்டுனா யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யுத்தம். யுத்தம் என்கிற தலைப்பின் கீழே தான் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் வேதத்தின் ஆதாரத்தோடு கூட பேச இருக்கின்றேன். அப்போது மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட அந்த பொல்லாத ஆவிகளின் அதிகாரத்தோடு கூட இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசனோடு கூட அவன் பண்ணுகிற துரைத்தனங்களோடு கூட நமக்கு என்ன உண்டு? உலகத்தில் போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எதுவரைக்கு? நாம நித்தியத்துக்குள் போகின்ற வரைக்கும் இந்த யுத்தங்கள் நடக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுடைய அதிகாரத்தின் நிமித்தம் நான் விழுந்து விடாதபடிக்கு அந்த அதிகாரத்தை எதிர்த்து போரிடுகிறவனாக நான் என்ன செய்ய வேண்டும்?
இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய கரங்களிலே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த அதிகாரத்தின் கீழே பூமியில வாழக்கூடியதான ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். யாருடன் யுத்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7 வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான் என்று சொல்லி நம்ம அங்கு வாசித்து கொண்டே நம்ம வருகிறோம். இங்கே யுத்தம் யாரோட கூட நடக்கிறது? வானமண்டலத்தில் இருக்கிறதான பொல்லாத அந்த சத்துருக்களோடு கூட இங்கே யுத்தம் நடக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த இடத்துல யுத்தம் செய்தவர்கள் யார்? மிகாவேல் தூதனும் அவனை சார்ந்ததான தூதர்களும் சேனைகளும் இந்த யுத்தத்தை அவர்கள் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை நடத்தினவர்கள் யார்? மனிதர்கள் இந்த யுத்தத்தை நடத்துகின்றார்கள் இல்லையா? இந்த யுத்தத்தினாலே அங்கே வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்தினாலே ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய அந்த ராஜ்யமும் கிறிஸ்துவனுடைய அதிகாரமும் உலகத்திலே உண்டாகிறத பார்க்கிறோம். இரவும் பகலும் தேவனுக்கு முன்பதாக சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டப்படுகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க நம்ம கேட்டோம். இப்படிப்பட்ட யுத்தங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு யுத்தம் எங்கே நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு இந்த பூமியின் மேலே வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை அதுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். 2வது யுத்தம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகளோடு கூட யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தினாலே நடக்க போற சம்பவம் என்ன?
அந்த அதில் அந்த பாதாள குழியிலிருந்து கரும் புகைகள் எழும்பி வருகின்ற பொழுது அதிலிருந்து வெட்டுக்கிளிகள் வெளியிலே வந்து இந்த பூமியெல்லாம் என்ன செய்யுமாம்? அது நிரப்புமாம். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேளுகளுக்கு ஒப்பான வல்லமையை அதுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எந்த ஒரு பயிர் வகைகளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் நெற்றியிலே தரித்திருக்காமல் முத்திரை போடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சேதப்படுத்தும்படியான ஒரு அதிகாரத்தை அந்த வெட்டுக்கிளிகளுக்கு கொடுக்கப்பட்டதை இங்கே நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது யுத்தம் யாரோடு கூட நடக்கிறது என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்கிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இந்த யுத்தம் யாரோட அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவோடு கூட ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் இருக்கின்றது. இந்த யுத்தத்தில் தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பொறுமை எப்படிப்பட்டது என்பது விளங்கும். அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பது இதில் விளங்கும் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் பலவிதமான உபத்திரவங்கள் இந்த பூமியிலே நடக்கும். இந்த பூமியிலே நடக்கின்ற பொழுது பலர் கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள். மறுதளித்து கிறிஸ்துவ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடி போவார்கள். அப்போ அன்னைக்கு இந்த அந்தி கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி அவனை வணங்கும்படியாக செய்வார்கள். அநேகர் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காலடியிலே விழுந்து அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கக்கூடிய காலங்கள் மிக விரைவில் இருக்கிறது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய பொறுமை அந்த நாட்களிலே விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான யுத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து வரப்போகிறோம். இந்த யுத்தம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு யுத்தமாக இருக்கிறது. ஆகினாலே இந்த யுத்தத்திற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் கானானை பிடிப்பதற்காக அவர்கள் யுத்தத்தை வனாந்தரங்களிலே அவர்கள் நடப்பித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு ஆவல், அந்த ஆவல் நிமித்தம் நான் என்றைக்கு அந்த கானானை சுதந்திரிப்பேன், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நான் எப்பொழுது சுதந்திரிப்பேன் என்று சொல்லி ஒரு போராட்டத்தையே இந்த மக்கள் செய்ததை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு சீயோனை நோக்கி, நித்திய ஜீவனை நோக்கி ஒரு எழுப்புதலை உண்டாக வேண்டும் என்கிற காரியத்தை நோக்கி போகின்ற பொழுது இதில் இன்றைக்கு பல தடைகளை வருகிற பார்க்கிறோம். இது ஒரு யுத்தமாக இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறத பார்க்கிறோம். அதாவது எழுப்புதலை தடை செய்கிற ஆவிகளோடு கூட இன்றைக்கு நாம் யுத்தம் செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? எல்லாரும் யுத்தம் செய்ய முடியாது, எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட முடியாது. யுத்தம் யார் செய்ய முடியும்? யுத்த வீரர்கள் தான் அந்த யுத்தத்தை செய்ய முடியும். இன்றைக்கும் உலக நாடுகளிலே யுத்த வீரர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். ஏன் நம்முடைய நாட்டில் கூட இந்திய எல்லைகளிலே யுத்த வீரர்கள் நிறுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள். எதற்காக? தன்னுடைய நாட்டை பாதுகாக்கும்படியாக இந்த யுத்த வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சேதமும் நம்முடைய நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது, நாட்டு மக்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த யுத்த வீரர்கள் நம்ம நாட்டை சுற்றிலும் எல்லை பகுதிகளிலே இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய நாடு மாத்திரமல்ல, உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை எல்லை பகுதிகளிலுமே இந்த யுத்த வீரர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறத பார்க்கிறோம். ஆகினாலே நீங்களும் நான் ஈஸியாக போய் யுத்தம் பண்ணிட முடியாது. யுத்தத்திற்கு
யார் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யார் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும் மாத்திரமே யுத்தத்தை செய்ய முடியும். தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த யுத்தத்தை ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நமக்கு தோல்விதான். இந்த யுத்த வீரர்களை ஆண்டவர் எவ்வாறு தெரிவு செய்கிறார், தேர்ந்தெடுக்கிறார் என்பதை ஒரு 4 குறிப்புகள் சொல்லி அந்த செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 வாசிங்க. அப்பொழுது கிதியோனாகிய எருபகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத்தி என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கில் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு அது இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத்து மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று என் ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். வாசிமா. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட யார் வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட யார் வரக்கூடாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, போராட வருகிற இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக கிதியோனை நோக்கி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறதை இங்கே பார்க்கின்றோம். உன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நீ கூப்பிட்டுக்கோ. அவனுக்குள்ள பயமும் திகிலும் இருந்தா அவன் உன்னை விட்டு ஓடி போகட்டும், அவன் இருக்க வேண்டாம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்கிறார் என்று சொன்னால், பயமும் திகிலும் இல்லாத ஒரு மனிதரை இங்கே ஆண்டவர் தெரிவு செய்கின்றார். ஒருவேளை பயம் இருக்கும் என்று சொன்னால், திகில் இருக்கும் என்று சொன்னால் அவனால் போர் செய்ய முடியாது, அவனால் யுத்தம் செய்ய முடியாது, அவன் யுத்த களத்தில் இருக்க முடியாது, அவன் எங்கேயாவது பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருப்பான். ஆகினால இந்த பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஓட விட்டுடு, இவங்க தேவையே இல்லை என்று சொல்லி அங்கே சொல்கிறேன். நான் யாரை குறிக்கின்றேனோ, யாரை தெரிவு செய்கின்றேனோ அவன் மாத்திரம்தான் உன்னோட கூட என்ன செய்யணும், வரணும். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் என்பதை 5வது வசனத்தில் வாசிமா. அப்படி அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியே பிரித்தெடு, குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து. 2 காரியங்களை கர்த்தர் கிதியோன் மூலம் செய்கின்றார். ஒன்று, இந்த தண்ணீரை நாய் எப்படி நக்கி குடிக்குமோ அதுபோல நக்கி குடிக்கிறவர்களை ஒரு பிரிவினராக நீர் எடுத்துக்கொள். இன்னொன்று, முழங்கால் ஊன்றி தண்ணீரை அள்ளி கொடுக்கிற ஒரு சாராரை நீ தனியாக இணைச்சுக்கோ, பிரித்து எடுத்துக்கொள். இந்த 2 நபர்களில் நான் யாரை சொல்கிறேனோ அவனை உன்னோட கூட நீ வைத்துக்கொள் என்று சொல்கின்றார். ஒருவேளை நாய் நக்கி தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது யுத்த வீரர்கள் எதிரானவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் உன்னால் ஓட முடியாது. ஆனால்
இந்த அள்ளி அந்த தண்ணி எடுத்து நக்கி குடிக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க, சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே தண்ணி குடிப்பாங்க. அப்போ அவனிடத்துல என்ன தோன்றும் என்று சொன்னால், எதிரிகள் வருவதையும் அவன் பார்க்கிறான், தன்னுடைய தாகத்திற்கு தண்ணியும் அவன் செய்கிறான், குடித்து கொள்கின்றான். இப்படிப்பட்ட மக்களை நான் உனக்கு தெரிவு செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ யுத்தத்துக்கு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும். இல்ல, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், சங்காரத்துதன் வரப்போகிறான். சங்காரத்துதன் வரான்னு சொன்னா அதுக்கு எப்படியாக ஆயத்தமாக இருக்கணும் என்பதற்கு யாத்ராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இல்லை, கடவுள் மூலமாக மோசேக்கு சொல்லப்பட்ட அந்த பஸ்கா ஆயத்தத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அந்த பஸ்காவை எப்படி புசிக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக மோசேக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கின்றார். அதுபோல இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தானோடு கூட போர் செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தம் எதற்கு? இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரப்போகிறார் என்று சொன்னால், அவரோடு கூட நீ நானும் எழுந்து போக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற போராளியாகி இருக்கிற சாத்தானுடன் போராடுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக, எச்சரிக்கப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இல்லை, நம்ம கொடுக்குற அந்த செய்தியெல்லாம் எச்சரிப்பின் செய்தியாக தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் இப்படிப்பட்ட பிரசங்கம் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஆசீர்வாதத்துக்குரிய பிரசங்கமும் என்னால் பண்ண முடியும், பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆசீர்வாதமான பிரசங்கம் இன்னைக்கு தேவை கிடையாது. இன்னைக்கு இருக்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் கடைசி காலம். தீங்கு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். உலகத்தின் அதிபதி நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற காலம். அவனிடத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்திகளை நம்ம கேட்டு நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். அவன் வாரான்னு சொன்னால் ஓடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். உன்னால் ஓட முடியலன்னா அவனை எதிர்க்கிறதுக்கு உனக்கு பலன் வேணும். இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் நீ அங்கேயே விழுந்து செத்துருவ. ஆகினால தான் அந்த எச்சரிப்பின் செய்திகள் நம்ம விழுந்து போகாமல் இருப்பதற்கு, எழுந்து போராடுவதற்கு பலன் கொடுக்கத்தக்க செய்திகளாக இந்த மாதிரி செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஞானம் உள்ளவர்கள், தேவ அறிவு பெற்றவர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்வார்கள். வேத ஞானம் இல்லாதவர்களுக்கு இது புரியாது, அது அவங்களுக்கு பிரயோஜனமும் படாது. ஆகினாலே இப்படிப்பட்ட செய்திகள் வருகின்ற பொழுது நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே அள்ளி தன் நாக்கிலே நக்கி கொடுக்கிற அந்த மாதிரி மனிதர்களை தேவன் இங்கே தெரிந்து கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய இலக்கம் எத்தனை பேர்? 300 பேரை ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்போ அவங்க முதல்ல எத்தனை பேர் வந்தாங்க? 22,000 பேர் வந்தாங்க. அதில் 10,000 பேர் ஓடி போயிட்டான். இதுலேயும் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். 300 பேர் தான், வெறும் 300 பேரை கொண்டு ஆண்டவர் அன்னைக்கு இல்லையா ஒரு பெரிய காரியத்தை நடப்பித்தார். ஆகினாலே ஆண்டவர் தெரிவு செய்கிற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கணும். அதாவது பயமும் திகிலும் இல்லாத, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம், ஆண்டவர் தெரிவு செய்கிற இந்த மனிதன், இந்த போர் வீரன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம பார்க்கின்ற பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடாடிதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கரிமேக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால்
இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இல்லையா? இங்கே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவாவின் மூலமாக ஆண்டவர் திட்டமாக சொன்ன காரியத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் மறந்தார்கள். இல்லையா? அதுலேயும் ஒருவன் என்ன செய்கிறான்? எதெல்லாம் சாபம் என்று சொல்லப்பட்டதோ அந்த சாபத்தீடான பொருட்களை அவன் எடுத்து மறைத்து வைக்கிறத இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கிறோம். இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும் என்பதற்காக நான் மேலோட்டமாக நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஆகினால கடவுள் யுத்தத்துக்கு நம்ம போயிட்டோன்னு சொன்னால் அந்த யுத்தத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை நம்ம இடத்துல இருந்து என்ன செய்யணும்? எடுத்து போட வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல எப்படிப்பட்டவனாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அந்தகாரத்தில் சுத்தமுள்ளவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். இவன் செஞ்சதுனால தான் அங்கே வெற்றியை பார்க்க முடியவில்லை. இந்த அவன் பேர் என்ன பேருமா? ஆமானா ஆகான். ஆகான் செய்த காரியத்தினாலே அவர்கள் வெற்றி கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் செய்த தவறினாலே தோல்வியை தழுவுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் அந்த காலத்தில் மறைவிடத்தில் நம்ம என்ன காரியத்தை ஒளித்து வைத்திருக்கிறோமோ, கடவுளுக்கு தெரியாம இப்படி ஒரு ரகசியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ அந்தகார சுத்திகரிப்பு உள்ளவனாக இந்த மனிதன் இருந்தால் ஒழிய இந்த உலகத்திலே வரக்கூடிய போராட்டத்திலிருந்து அவன் ஜெயிக்க முடியும். அந்த போராட்டத்தை விட்டு அவன் வெளியே அந்த அந்தகாரத்திலிருந்து அவன் வெளியே வராமல் இருந்தான்னு சொன்னான் அவன் ஜெயிக்க முடியாது. அவன் அப்போ அந்தகாரம் அவன் உள்ளுக்குள்ள, ஏன்னா வெளியரங்கமாக தான் எல்லாரையும் பார்க்க முடியும். இந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் பார்க்கிறார். அவர் இந்த சரீர வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, இந்த சரீரத்துக்கு உள்ளேயும் அவர் பார்க்கிறார். இந்த சரீரத்துக்கு உள்ள என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு கண்ணாடி போல. ஒருவேளை நம்ம முகம்பாக்கும் கண்ணாடியில் போயிட்டு நம்ம போய் நின்னோம்னு சொன்னால் நம்முடைய இந்த புற தோற்றம் முழுவதையும் பார்க்க முடியும், அவ்வளோதான். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவரால் இந்த வெளி தோற்றத்தையும் பார்க்க முடியும், உள்ளேயும் அவரால் பார்க்க முடியும். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அந்த தேவனுக்கு மறைவாக நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே ஆகான் அவன் மறைத்து வைத்ததினாலே அவர்கள் தோல்வியை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 7வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக, மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். எப்படியெல்லாம் செய்தேனுங்கிறத அவன் அறிக்கை செய்கிறான். ஒரு நல்ல விசுவாசி, ஒரு நல்ல பரிசுத்தவான் தனக்குள் இருக்கிற காரியங்களை அப்படியே தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வான். இங்கே ஆகான் பார்த்தீங்களா? நான் பாவம் செய்தேன். ஒரு மனிதன் நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டும். அவன்தான் போராடக்கூடியவன். தன்னுடைய அந்தகாரத்தில் இருக்கிற காரியங்களை வெளியரங்கமாக்கி எவன் ஒருவன் சொல்கின்றானோ அவன் போராட தகுதி உள்ளவன். வேதம் ரொம்ப அழகாக நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுலேயே 11வது வசனத்தை வாசிமா. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. எவனோ ஒருத்தன் செஞ்சான். ஆனால் மொத்த சாபமும் யாருக்கு போச்சு? இஸ்ரவேல் மக்களுக்கு போச்சு. இல்லை, ஒரு ஆள் செய்கிற தவறு அன்னைக்கு ஆதாம் அதுதான் செஞ்சான். ஒரு மனுஷன் செஞ்சான், உலகமெங்கும் அந்த பாவத்தினால மனுஷன் பீடிக்கப்பட்டுட்டான். ஆனால் ஒரு மனுஷன் செத்தாரு, அந்த ஒரு மனுஷன் செத்ததுனால உலகத்தில் இருக்கிற பாவமெல்லாம் போச்சு.
இதுதாங்க சத்தியம். அப்போ இந்த இடத்துல ஆகான் என்கிற அந்த ஒரு மனிதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருமே பாவம் செய்தார்கள் என்று சொல்லி இந்த வேதத்தில் இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ரெண்டாவது காரியம், இந்த யுத்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தரங்க சுத்திகரிப்பு உள்ளவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியமாக அவன் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மூன்றாவது காரியமாக இந்த யுத்த வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவினாலே அறிந்தவனாகவும் கிறிஸ்துவை அறிந்தவனாகவும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? கிறிஸ்துவால் அவன் அறியப்பட்டிருக்கணும், அவனும் கிறிஸ்துவை அறிந்திருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் போர் செய்ய முடியும். இதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாக இருக்க வேண்டும். பவுல் ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை இங்கே எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்து உன்னை அறிந்திருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களும் செயல்படணும் நம்ம வாழ்க்கையில். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கணவன் மனைவி உறவு போல கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைய வேண்டும் அன்பினால. அப்படி இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தின் போராட்டங்களை ஜெயிக்க முடியும். அதுதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துவினால் நீ அறியப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்துவை நீ அதிகமான அளவுக்கு அறிந்தவனாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை அறியேன். நிச்சயமா அப்படி நியாயசனத்திற்கு முன்பதாக நீங்களும் நானும் போய் நிற்கின்ற பொழுது அறியேன். இல்லை, ரொம்ப அழகாக அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். உங்களை அறியேன். ஒருவேளை நீ கடவுளை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நீ விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம், வேண்டுதல் செஞ்சிருக்கலாம், தான தர்மங்களை பண்ணியிருக்கலாம், அன்னதானங்களை செய்திருக்கலாம், எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் கடவுள் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அன்னைக்கு நீ என்ன செய்ய போகின்றார்? யுத்த களத்திலே நிற்கின்ற நீங்களும் நானும் அந்த யுத்தத்திலே தேவனால் அறியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீயும் கிறிஸ்துவை அறிந்தவனாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த உலக யுத்தத்தில் ஜெயிக்க முடியவே முடியாது. உங்களை தேவன் அறிய வேண்டும், நான் தேவனை அறிய வேண்டும். இந்த 2 காரியம் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும்? கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகின்ற வரைக்கும், இந்த போராட்டத்தில் ஜெயிக்கின்ற வரைக்கும் கிறிஸ்து எனக்குள்ளேயும் நான் அவருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். இதுதான் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல ஒரு தாற்பயம். இது நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் கிறிஸ்து அற்றவனாக இருக்கிறான். கிறிஸ்தவன் தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகினால்தான் அவன் ஜெயிக்க முடியல. பாவம் அவனை ஆட்கொள்கிறதை பார்க்கிறோம். அப்போ யுத்த வீரன் எப்படி இருக்க வேண்டும்? கடவுளால் அறியப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் கடவுளை அறிந்தவனாக இருக்க வேண்டும். 4வது காரியம், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம்
11 வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த விதமான அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிஸ்தர்காரன் மேலே போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தாரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் மேல் அவர்கள் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவளை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். போதும். இந்த இடத்துல இந்த யுத்த வீரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கணும். விசுவாசத்தில் அவன் குறைவுள்ளவனாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் வழுவி போகிறவர்களாக இருக்கின்றார்கள். விசுவாசத்தில் சந்தேகமுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் தான் இதை செய்தாரா, இது உண்மைதானா என்கிற சந்தேக கண்ணோட்டத்தோடு கூட இன்றைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்களில் அவனுடைய சரீரத்தில் இருந்ததான கச்சைகளை அவன் போட்டிருந்ததான அந்த சால்வைகளை எடுத்து வியாதிக்காரர்கள் மேலே போட்ட பொழுது வியாதிக்காரர்கள் சுகம் அடைந்தார்கள். அப்போ அவன் சரீரத்தில் இருந்த அந்த வஸ்திரங்களுக்கு அவ்வளோ ஒரு வல்லமையை கடவுள் கொடுத்து வைத்திருந்தார். அப்போ கடவுளுடைய வல்லமையை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அன்னைக்கு யூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து ஓரத்தை தொட்டால போதும்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்தாள் அல்லவா? அதே ஒரு நம்பிக்கை தான் இங்கே என்ன செய்கிறாங்க, பவுலுடைய வஸ்திரத்தினுடைய அந்த வஸ்திரங்கள் மேலே பட்டால் போதும் என்கிற எண்ணத்தோடு கூட அவங்க என்ன செய்யாங்க, கூடி வந்தாங்க. இது பட்ட மாத்திரத்தில் வியாதிகள் ஓடின, பொல்லாத ஆவிகள் எல்லாம் இணைஞ்சது, ஓடியது. பொல்லாத ஆவிகள், போராட்டத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்ருவின் ஆவிகள் நம்ம விட்டு போகணும்னு சொன்னால் நாம் வல்லமை பெற்றவர்களாக இருக்கணும். கடவுளுடைய வல்லமையை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த வல்லமை தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்து பெற்றுக்கொள்ளணும். இந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எனக்கு பிசாசை எதிர்கொள்ளத்தக்கான வல்லமையை எனக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமையை அவர் என்ன செய்வார், தருவார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு வார்த்தையை சொல்லுவார். மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்குமா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ நீ ஒரு பிசாச, ஒரு அசுத்தாவியை நீ துரத்த வேணும்னு சொன்னால் உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கணும். அந்த வல்லமை நீ எதனால் பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தாதான். அது சொல்லிருக்கியா, ஜபத்தினாலும் உன்னை ஒடுக்கிறதுனாலும் இந்த வல்லமையை நீ என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீ போராட முடியாது. அப்போ நீ யுத்த வீரனா நீ இருக்க வேண்டும் சொன்னால்
4 விதங்களிலே தேவன் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? பயமும் திகிலும் உன்னிடத்திலே இருக்கக்கூடாது. நீ அந்தரங்கத்திலே உன்னை சுத்திகரித்தவனாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினாலே நீ அறியப்பட்டவனாக இருக்க வேண்டும். நீயும் கிறிஸ்துவை அறிந்தவனாக இருக்க வேண்டும். 4வது, விசுவாசத்தில் நீ வல்லவனாக இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களும் இல்லை என்று சொன்னால் நாம் யுத்தம் செய்ய முடியாது. நாம் யுத்த வீரர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. நாம் சோம்பேறிகளாகத்தான் இருப்போம். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய கைக்கூலிகளாகத்தான் இருப்போம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நீங்கள் நான் யுத்த வீரர்களா அல்லது ஓடிப்போகின்றவர்களா? இன்றைக்கு இந்த கேள்வியோடு கூட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.